வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இப்போது ஜூலை தாண்டி வந்துட்டோம், ஜூனும் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு வருஷத்தோட பாதி மாதம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருக்கா. அந்த 6 மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான சேஞ்ச் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக மக்களே, என்னோடய கண்ணு காலையிலேருந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக கண்ணு காலையிலேருந்து துடிக்குதுன்னா அதுக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரெஷர் ஏதாச்சும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு அம்மா அப்பாங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கண்ணு துடிக்கிறது எதுக்காக, காசு வரப்போகுதா, வந்தால் சந்தோஷம்தான். சரி, ஓகேங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம் தான், 6 மாதம் ஆயிடுச்சு, வருஷமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடியே நண்பர் ரீசெண்டாக சொல்லியிருந்தார், இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2025க்கு அங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. அப்படின்னா 2000க்கு பக்கத்தில் இல்லை, நம்ம இப்போது 2050க்கு பக்கத்தில் இருக்கோம். 2025ஓட அடுத்த பாகத்துக்கு வந்துட்டோம். 2025 ஒரு நாள் அதிகமாகவே வந்துட்டோம். அதனால் இப்போ 2050 தான் நமக்கு பக்கத்தில் இருக்குது, 2000 கிடையாது. ஓகே, நம்ம 2050க்கு பக்கத்தில் வந்துட்டோம். உலகம் அழிகிறதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது, வேர்ல்ட் வார் வந்தால் தான் உண்டு. சரி, ஓகேங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சியையும் மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே கூட உங்களுக்கும் பல மாற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நான் ஷர்ட்டை சொல்லலை, என்னோடய ஹேர் ஸ்டைலை சொல்லலை, என்னோடய கண் துடிக்கிறத சொல்லலை, உன்னோட லைஃப்பில் உனக்காக நீ பண்ணிக்க போகிற அந்த ஒரு மாற்றத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. ஆனால் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுமே நீங்களும் உங்களுக்கான ஒரு மாற்றத்துக்காக தான் இந்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அது ஒரு மாற்றத்துக்கான வழி அப்படின்னு சொல்லும்போது நீங்களுமே கூட ஓகே, என்னோடய லைஃப்லையும் ஒரு மாற்றம் தான் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டாக எடுத்து வச்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியிலையுமே கூட ஃபேஷனில் நமக்கு வராத ஒரு விஷயம், எல்லாருக்கும் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பேச போகிறோம். அதுக்கப்புறமா ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி செல்ஃப் கேராக பேச போகிறோம். ஆக்சுவலாக ஷோல்டர் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தூக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது வந்து எப்படி உண்டாகும், அதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு ஆட்டிடியூடில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பற்றி பேச போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யோசிக்கிறத வச்சு தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதோட இன்னொரு கண்ணோட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எடுத்துக்காட்டில் இன்றைக்கி நம்மளோட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கூட இருக்கார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்த்தா தான் அது தெரியும். 30 மினிட்ஸ் தான் உட்காந்து பார்க்கலாம். போயிடலாமா, நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஓகே மகளே, இன்றைக்கி நிகழ்ச்சி வேறு லெவலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே கூட ரொம்ப தயாராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயமா இருக்க போகிறது மீசையை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல மீசக்காரர்களே எல்லோரும் தயாராக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை ஃபேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே மகளே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஃபேஷனில் நம்ம பேச போகிறது மீசை. அதாவது இருக்கிறவன் வளர்த்துக்கிறான், இல்லாதவன் வரைஞ்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நான் வரையவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை, ஏன்னா வளரலை அப்படிங்கிறதுனால. வேறு இன்னொன்று தான், எனக்கு மீசை வச்சா கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால. ஓகே மகளே, ஸோ இந்த ஒரு மீசை அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்களில் நிறைய படங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஆம்பளைனா மீசை இருக்கணும்டா, மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தால் வாடா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. சில பட இடங்களில் வந்து ஓகே, மீசை முளைச்சாதான் ஆம்பளை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் மீசையை வைக்கிறத வந்து ஒரு மாதிரி கம்பீரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக கம்பீரமாக நீங்கள் வந்து மீசையம் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அதை வந்து நான் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பேசவே மாட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தேவையில்லை. ஓகேவா, ஒரு பையனுக்கு மீசை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவனோட ஆட்டிடியூட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பையன் மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவன் பார்க்க பையன் மாதிரி இருப்பான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கட்டுமஸ்தான உடம்பு வச்சுருந்தா தான் பையன் மாதிரி தெரியவனா ப்ரோனா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒல்லியாக இருந்தால் தான் பையன் மாதிரி தெரியவனா ப்ரோ, தனுஷ் மாதிரி இருக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. சரி, ஓகே, ஹிப்ஹாப் தமிழா மாதிரி பாரதியார் மீசை வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்கள் உங்களோட ஆட்டிடியூட், நீங்கள் நடந்துக்கிற விஷயம், நடந்துக்கிற ஒவ்வொரு விதத்துலையுமே கூட நீங்கள் ஒரு பையனாக தெரிவிங்க அப்படிங்கிறதான் உண்மை. கரெக்டாக கம்பீரமாக உட்கார்றதா இருக்கலாம், கரெக்டான ஒரு நடக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம், பேசுகிற விதமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து தாண்டி வந்த அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை பையனாக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் வந்து கம்பீரமாக காட்டுறதுக்கு மீசை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வச்சுக்காதீங்க. ஆனால் மீசை வளர்த்துக்கிட்டு இருக்கிற பையன்
கொஞ்சம் பார்க்க அழகாக இருப்பான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தேவையான மீசைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா மீசை அப்படின்னு வரும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் மீசை, அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம கடைசியாக பேசலாம். அதுக்கு முன்னாடி க்ரோவாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக என்ன ப்ரோ உனக்கே மீசை இல்லை, நீ மீசை வளர்க்குறத பற்றி பேச போறியா அப்படின்னு சண்டைக்கு வராதிங்க. ஆக்சுவலாக மீசையாக இருக்கட்டும், தாடியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வளர்றது அவங்களோட ஜெனட்டிக்ஸை பொறுத்து தான். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதில் உள்ள காயங்கள் வர்றது, அதுக்கப்புறமா உள்ள பிம்பிள்ஸ் மாதிரி வர்றது, அதுங்களை எப்படி அவாய்ட் பண்ண போகிறோம், அப்புறம் வளர்கிற மீசை இன்னும் கொஞ்சம் க்ரோத்தாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரியான சில பல விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே முடி வளர்றதுனாலே, உடம்புல எந்த இடத்துல முடி வளர்றதுனாலும் ஃபஸ்ட்டு வைக்கிற ஒரு விஷயம் தான் எண்ணெய் வைக்கிறது. எண்ணெய் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தலையில் வைக்கிறதா இருக்கணும், இல்லைனா உடம்புல தேய்ச்சிட்டு குளிக்கிறதா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மீசை தாடின்னு வரும்போது நமக்கு எண்ணெய்லாம் வைக்க முடியாதுங்க. வச்சா பிம்பிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு எண்ணெய் வைக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் தான், ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹீட் கண்டென்ட்டை தாண்டின ஒரு கோல்டான கண்டென்ட் கூட இருக்கிற ஒரு ஆயில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதோட ஆயில் பேசிஸுமே கூட நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதோட அந்த ஒரு ஆயில் கண்டென்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் ஒரு கோகோனட் ஆயில் வைக்கிறீங்கன்னா, அதாவது ஒரு தேங்காய் எண்ணெய் வைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நேரமாக எண்ணெய் பசையோடய சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களோட மூஞ்சிக்கு கீழே வர்றதா இருக்கட்டும், நீங்கள் தாடியில் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பிம்பிள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னா உங்களோட முஸ்டாச்சுக்கு ஏதோ ஒரு சர்ச்சுகளான ஆயில் யூஸ் பண்ணுறதை விட, ஆர்டிஃபிஷியலான ஆயில் யூஸ் பண்ணுறதை விட, பிரியட் க்ரோயிங் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் கரெக்டாக ஒரு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட மீசை தாடி அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஒரு கரெக்ட் கெஸ்டரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வாழணும். அதுக்கப்புறமா மீசை வளர்றது, தாடி வளர்றது அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக்ஸை பொறுத்தது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே பிம்பிள் வர்றது, அரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஆலிவ் ஆயில் மெயின்டைன் பண்ணுறது கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதோட சாஃப்ட்னஸும் கரெக்டாக இருக்கும், திக்னஸும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு இரிட்டேஷனும் கம்மியாயிடும். அப்புறமா மீசையாக இருக்கட்டும், தாடியாக இருக்கட்டும், ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சீப்பை வச்சு, ஃபோட்டோவில் பாருங்கள், சின்ன சீப்பு இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ சீப்பு வந்து அந்த சீப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக தான் அதோட அந்த ஒரு கேப்பும் இருக்கும். அந்த கேப் யூஸ் பண்ணும்போது உங்களோட க்ரோத்தான பியர்டையோ இல்லைனா முஸ்டாச்சோ வந்து கரெக்டான சைடுக்கு ஃபஸ்ட்டு வாரிக்கங்க. முஸ்டாச் அப்படின்னு வரும்போது 2 பக்கத்துக்கு வாரிக்கங்க, பியர்னு வரும்போது கீழே வாரிக்கங்க. அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலை கரெக்டாக கொஞ்சம் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கீழே வாரிக்கங்க. பார்க்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆயில் கரெக்டான ஸ்பேஸுக்கு போயிட்டு சேரும். அதுவும் இல்லாமல் உங்களோட அந்த ஒரு திக்னஸையும் சாஃப்ட்னஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் உங்களோட ஃபேஸில் பார்க்க ரொம்ப அழகாகவே மெயின்டைன்டாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் பியர்ட் க்ரோயிங் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவுமே கூட ஜெனட்டிக்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட க்ரோத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணும். ஆனால் உங்களோட ஜெனட்டிக்ஸ்லேயே உங்களுக்கு தாடி வளராது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பியர்ட் க்ரோத்திங் ஆயில் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஒரு முஸ்டாச் ஸ்டைல் பக்கம் போயிடலாமா? ஸோ எஸ், அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு க்ரோத்தாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டைலாக இருக்கிறது, எல்லாருக்குமே பிடிச்ச அந்த ஒரு ஹிப்ஹாப் தமிழாச்சி பாரதியாரோட மீசை தான். ஹேண்டில் பார் அப்படின்னு தான் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஃபாரின்லலாம். நமக்கு தமிழர்கள் அப்படின்னு வரும்போது பல பெயர்கள் இருக்குதா இருக்கும். ஸோ கம்பீரமான மீசையாக இருக்கலாம், குச்சி மீசையாக இருக்கலாம், ஒல்லி மீசையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சிங்கம் மீசையாக இருக்கலாம், அப்படின்னு பல பேரில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இதாக இருக்கிறது ஹேண்டில் பார். நம்ம இங்கிலீஷ்லேயே போயிடுவோம். ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மீசை தான். அந்த ஒரு மீசையை கரெக்டாக க்ரோ பண்ணிட்டு நம்ம அழகாக சுற்றி வச்சுக்கிட்டோம்னாலே பார்க்க ரொம்பவுமே கம்பீரமாகவும் இருக்கும். பார்க்க இன்னொரு விஷயம்தான், அது வந்து உங்களோட மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் உள்ள இந்த ஒரு பகுதியை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடும். இது வந்து ஒரு ஹை க்ரோன் மீசையாக இருக்கும். ஏன்னா இந்த மீசை வந்து கம்ப்ளீட்டாகவே ரொம்ப அடர்த்தியாக இருக்கணும். அடர்த்தியாக இல்லைன்னா இது நீங்கள் சுற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க காமெடியாக இருக்கும். அதனால் ஹேண்டில் பார் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அடர்த்தியாக வளர்த்துக்குங்க. அதுக்கு தேவையான மாதிரி ஆலிவ் ஆயில் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறமா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அண்டர் கவர் பிரதர் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து கரெக்டான ஒரு லைனப்போட வந்து கீழே வந்திருப்பார். ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் பியர்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெஞ்ச் பியர்ட், இந்த ஃப்ரெஞ்ச் பியர்ட் வைக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி அண்டர் கவர் பிரதர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ஒரு லைனும் இந்த ஒரு லைனும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். எனக்கு இந்த ஒரு அண்டர் கவர் பிரதர் வைக்கலாம், ஆனால் நான் வைக்காததுக்கு ரீசனாக இருக்கிறது என்னோடய சென்டரில் கரெக்டாக மீசை வளராது அப்படிங்கிறதுனால தான். ஸோ அண்டர் கவர் பிரதருக்கு வந்து கம்ப்ளீட்டாக மீசை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நடுவில் இருக்கக்கூடாது தான், ஆனால்
கம்ப்ளீட்டாக கிடையாது, கரெக்டான ஒரு ட்ரிம் பண்ண லைனோட ஒரு ஷேடாக இருக்கணும் 2 சைடுக்கும். அதுக்கப்புறமா கலகாக சைடு 2க்கும் வந்ததுக்கு அப்புறமா கீழே கொஞ்சம் கர்ஸ் ஆகி இருக்கணும். அது உங்களோட ஃப்ரெஞ்ச் பியர்டோட கனெக்ட் ஆகியிருந்தால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்ச் பியர்டே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு அண்டர் கவர் பிரதர் வந்து பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஜோ லைன் லுக்லாம் காட்டுறதுக்கு இந்த ஒரு அண்டர் கவர் பிரதர் தான் கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸாக இருப்பார். அப்புறமா ஒரு ஆர்டினரியான மீசை கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அவங்களோட பியர்டோட கனெக்ட் ஆகி ஒழுங்காக இருக்கிற அந்த ஒரு மீசை பெருசாக அதை சுருட்டியும் வச்சுக்க போகிறது இல்லை, கீழே லைன் எடுத்துக்க போகிறதும் இல்லை, அதுக்குன்னு லென்த்தாக வளர்க்க போகிறதும் இல்லை, இப்படி வளர்த்துக்க போகிறதும் இல்லை. கரெக்டாக உங்களோட பியர்டுக்கு உங்களோட ஃபேஸுக்கு ஸ்ட்ரக்சருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரு மீசை அப்படின்னே சொல்லலாம். முஸ்டாச் தான், ஆமாம், முஸ்டாச் மீசை எல்லாமே ஒன்று தான். ஸோ எஸ், அந்த ஒரு மீசையுமே கூட உங்களால் அழகாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னா ஒரு செம்ம காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, இன்றைக்கி ஃபேஷனில் நம்ம மீசையை பற்றி பேசியிருந்தோம். அதோட க்ரோத்துக்கு கரெக்டான ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் க்ரோத்து நம்ம கையில் கிடையாது, ஜெனட்டிக்ஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் க்ரோ ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இல்லாமல் அந்த ஒரு இடைச்சலும் இல்லாமல் கரெக்டாக உங்களோட தாடியையோ மீசையோ மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக நம்ம செல்ஃப் கேர் பக்கம் போயிடலாம். இன்றைக்கி செல்ஃப் கேர் பகுதியில் நம்ம பேச போகிறது ஷோல்டர்ஸ். நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம், ஷோல்டர் தான் நீங்கள் எந்த ஒரு பொருளை தூக்குறதுனாலும் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுற அந்த ஒரு பொருளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்புல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை குனிஞ்சு தூக்குறீங்கன்னா உங்களோட உடம்புல பல விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை தூக்குறது 2 கையால் தானே தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கீங்களா இருக்கும். ஆனால் நீங்கள் கையை வச்சு தூக்குனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களோட முதுகு பெண்டை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது உங்களோட முதுகில் இருக்கிற அந்த ஒரு போன் ஸ்ட்ரெயிட் ஆகி ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட ஷோல்டர்ஸ் டைட் ஆகணும். டைட் ஆனால் தான் அந்த ஒரு பொருளை தூக்குறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதாவது உங்களோட ஷோல்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஒரு பொருளை உங்களால் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபோர் ஆர்ம் பகுதி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஃபிங்கர்ஸுக்கு அந்த ஒரு வெயிட் போயிட்டு ஸ்ட்ரென்த் ஆக்டிவ் ஆகி நீங்கள் அந்த ஒரு பொருளை தூக்குறீங்க. இதில் வந்து பாதிப்படைகிறது மோஸ்ட்லி யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட பேக்குக்கும் உங்களோட ஃபோர் ஆர்முக்கும் நடுவில் ஷோல்டர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அவசரத்தில் பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணாமல் ஷோல்டரோடையே தூக்கிட்டீங்கன்னா அதுக்கும் ஷோல்டர் பாதிக்கப்படும். அப்படி இல்லைன்னா ஃபோர் ஆர்மோட வெயிட்டே எனக்கு தேவையில்லைன்னு ஷோல்டர்ஸாலேயே தூக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதனாலையும் உங்களோட ஷோல்டர்ஸ் பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன வெயிட்டை தூக்குறதுனாலும் சரி, ஜிம்மில் போயிட்டு ஒரு வெயிட் தூக்குறதுனாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டில் ஒரு சிமெண்ட் மூட்டையை தூக்குறதுனாலும் சரி, ஒரு டேபிளை தூக்குறதுனாலும் சரி, ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்குறதுனாலும் சரி, டக்குன்னு தூக்காமல் கொஞ்சம் பொறுமையாக உங்களோட அந்த ஒரு வெயிட்டை கரெக்டான ஸ்பேஸுக்கு கொடுத்துட்டு தான் தூக்குறதுக்கே ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஷோல்டர் அவன் தான் பாதிக்கப்படுவான். ஏன்னா அவன் தான் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கு. நீங்கள் வந்து யோசிக்காமலோ தான் உங்களோட பேக்கையும் ஷோல்டர்ஸையும் ஃபோர் ஆர்ம்ஸையும் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் யோசித்து ஓகே பேக்கெலாம் தேவையில்லை அப்படின்னு எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஷோல்டர் பாதிக்கப்படுவான். அப்படி ஓகே ஃபோர் ஆர்மோட வெயிட்டே எனக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு தூக்கினாலும் ஷோல்டர் பாதிக்கப்படுவான். ஏன்னா ஷோல்டர் நீங்கள் நினைக்கலனாலும் ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அவன் தான் ஃபஸ்ட்டு இன்ஜரி ஆகிற ஆளாக இருப்பான். அதனால் இன்றைக்கி ஷோல்டர் இன்ஜரிஸ் எப்படி ஆகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பேச போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வெயிட் லிஃப்டிங் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளை தூக்குறதுனாலும் சரி, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் தூக்குறதுனாலும் சரி, வீட்டில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸையோ இல்லைனா ஒரு ராக்கையோ ஒரு சிமெண்ட் மூட்டையை தூக்குறதுனாலும் சரி, எதை தூக்குறதுனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பெண்ட் ஆகிக்கங்க. பெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் சிட்டிங் பாஸ்டரில் இருங்க. அதுக்கப்புறமா உங்களோட கைகளை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பேக் ஆக்டிவ் பண்ணி எந்திரிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபோர் ஆர்மால் வெயிட் கொடுத்து அதுக்கும் அப்புறமா தான் உங்களோட ஷோல்டர்ஸை க்ரோ பண்ணி ஆக்டிவ் பண்ணி தூக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களோட அந்த ஒரு ஷோல்டர்ஸ் கரெக்டாக ஆக்டிவ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதனால் உங்களோட ஷோல்டர்ஸ் இன்ஜரி ஆகலாம். அப்படி இன்ஜரி ஆச்சுன்னா என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையால் தைலம் தேய்ச்சி கரெக்டாக இதை வந்து எடுத்துடலாம் வெளியே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மோஸ்ட்லி உங்களோட மசில் தான் ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், இல்லைனா மசில் இன்ஜரி ஆகியிருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வெளியால் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ள அந்த ஒரு மசில் திரும்ப இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். வெளியே உள்ள ஸ்கின் ஆக்டிவ் ஆகும்போது மசில் இன்ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் க்யூர் ஆகிறதுக்கு டைம் எடுக்காமல் சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். இதுவே நீங்கள் சும்மா வச்சிங்கனாலும் க்யூர் ஆகிடும். பட் லைட்டாக தைலம் தேய்க்கும் போது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பாம்பு பூசுறதுனாலும் சரி, ஒரு ஆயிலாக இருந்தாலும் சரி, ஒரு தைலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் லைட்டாக இழுத்துட்டிங்கனாலே கரெக்டாக ஒர்க் ஆகிடும். அப்புறமா இருக்கிறது ஒன்று தான் இந்த ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்பா அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
உங்களோட ஷோல்டர் இருக்குது தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடியே இந்த பர்ஃப்யூம் பற்றி பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் தான், ஹை டெம்பரேச்சர்ஸ் உள்ள பொசிஷன்ஸில் வந்து ஷோல்டரும் கூட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் என்னென்னா, இந்த ஒரு பகுதி, அதுக்கப்புறமா ஃபோராம்க்கு உள்ளே இருக்கிற இந்த ஒரு பகுதி, அதுக்கப்புறம் தான் ஷோல்டர்ஸ் வருதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு பகுதி இருக்குது இல்லையா, இந்த ஒரு ரிஸ்ட் பகுதியில் வந்து ஒரு பல்ஸ் பீட் இருந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறமா உங்களோட ஃபோராம் பகுதியிலையும் ஒரு பல்ஸ் பீட் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. ஆனால் ஷோல்டர்ஸில் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிறதுக்கு ரீசன் உங்களோட கையில் உள்ள அந்த ஒரு மூமெண்ட் தான். நீங்கள் கையை அசைச்சு பேசுறதுனாலே ஷோல்டர் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். அந்த ஒரு மூமெண்ட்டுனால தான் அதில் அந்த ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அப்போது அந்த ஒரு மூமெண்ட்டை பண்ணலைன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ரிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட உள்ளங்கையாக இருக்கட்டும், அப்படியும் இல்லைன்னா உங்களோட இந்த ஒரு பகுதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மூமெண்ட் இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் பல்ஸ் பீட் இருக்கிறதுனால அந்த ஒரு டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஆனால் உங்களோட ஷோல்டர்ஸில் மூமெண்ட்டை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா ஷோல்டர் ஃப்ரீஸ் ஆகிரும், அதோட டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆகிரும். அதுக்கப்புறமா அங்கே பிளட் ஃப்ளோ ரொம்பவுமே கம்மியாகிரும். அதுக்கப்புறமா உங்களோட போன் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், மசில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே இறுகி நின்றுடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது உங்களோட பெட்டில் இருந்து கையை கீழே போட்டுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது கையை தூக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஷோல்டர்ஸ் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ஷோல்டர்ஸ்க்கு மூமெண்ட்டே கொடுக்காம சரி ஓகே இதனால் என்ன ஆகிற போகுது அப்படின்னு வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷோல்டர்ஸ் ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் தூங்கும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. பெட்டோட ஓரத்தில் தூங்குறீங்கன்னா கீழே போட்டுட்டு மட்டும் தூங்கிடாதீங்க. ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு 1 டே எடுக்கும் திரும்ப ரிகவர் ஆகிறதுக்கு. அதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு இன்னும் 1 நாள் எடுக்கும். அப்போ கூட நீங்கள் மூவ்மெண்ட் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணாலாச்சு ஓகே ஆயிரும். ஆனால் நீங்கள் அதையும் பண்ணலைன்னா ஃப்ரீஸ் ஆனது கொஞ்சம் ஃப்ரீஸாகவே தான் இருக்கும். 2 நாளாச்சு அந்த ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெயின் முடிஞ்சு வரும்போது உங்களோட மசில்லாம் ஆல்ரெடி ஃப்ரீஸாக இருந்தனால அந்த ஸ்ட்ரெச் ஆகிறதுனால மசில்ஸ் இன்ஜரி ஆகி அந்த ஒரு பெயின் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 days ஆச்சு இந்த ஒரு பெயின் உங்களுக்கு கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ஆகிற ஒரு மெயினான இன்ஜரி தான் மோஸ்ட்லி ஜிம்மில் நடக்கிற ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, படுத்துருக்கீங்க, இல்லைனா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த ஒரு விஷயத்தினால இன்ஜரியாக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிம்மில் ஒரு ஒர்க் அவுட் இருக்குங்க, ட்ராப்ஸுக்காக விளையாடுற ஒரு ஒர்க் அவுட். நாங்கள் அதை பற்றியும் பேசியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஷ்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் அவுட் அதுவாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம ஷோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் கூட இருக்குது. இந்த ஒர்க் அவுட்ஸ் மூலியமாக என்ன ஆகும், என்ன மாதிரியான ஒரு இன்ஜரி ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பகுதி இருக்குது உங்களோட அந்த ஒரு ஷோல்டரில். இது வந்து ஆக்சுவலாக போனுக்கும் மசிலுக்கும் உள்ள கனெக்ட் மாதிரி, ஓகேவா? போனும் மசில்ஸும் ஒரு கனெக்ட் ஆகிற பகுதி தான் இந்த ஒரு ரொட்டேட் கஃப் அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த ஒரு ரொட்டேட் கஃப் அப்படிங்கிற பகுதி எப்படி இன்ஜர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டான ஒரு விதத்தில் உங்களோட ஷோல்டர்ஸை ரொட்டேட் பண்ணலன்னா, அதாவது மூவ்மெண்ட் பண்ணலைன்னா, ஆக்சுவலாக இப்போ பாலிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு இன்ஜரி ஆகிறது அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக டக்குன்னு நம்ம பால் பண்ணும்போது அந்த ஒரு ஷோல்டருக்கும், அதாவது அந்த ஒரு ஷோல்டர் போனுக்கும் மசிலுக்கும் ஒரு கிராஷ் உண்டாகுது இல்லையா, அது மூலியமாக வர்ற ஒரு பெயினாக தான் இந்த ஒரு ரொட்டேட் கஃப் பெயின் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கையை ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே, ரெஸ்ட்டு மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தா தான் அந்த ஒரு ரொட்டேட் கஃப் திரும்ப இருந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மகளே, அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சிக்கான அந்த ஒரு செல்ஃப் கேர் பகுதி முடிந்தது. அப்படி இருக்கும்போது அடுத்ததாக நம்ம பேச போகிறது ஆட்டிடியூட் பக்கம் பேச போகிற இந்த ஒரு விஷயம் ஃபிலாசபிக்கலாக தான் நம்ம இன்றைக்கும் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணுறீங்கன்னா முழுசாக நம்பணும். அந்த ஒரு விஷயத்தை முழுசாக நம்பினா தான் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூனிவர்ஸ் லிசன் பண்ண ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் லிசன் பண்ணி அதை அப்படியே ரொட்டேட் அடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மக்கிட்டேயே கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளாரிட்டியாக பேசியிருக்கேன். ரிலிஜன்லாம் எடுத்து வந்து பேசியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் செட் பற்றி பேசியிருந்தோம். மைண்ட் செட்டை பொறுத்து தான் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும். என்ன ப்ரோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது? நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து, நீங்கள் பண்ணுற வேலையை பொறுத்து அதோட ஃபோக்கஸ் எவ்வளவு கிளியராக இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றீங்களா இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களால் பண்ணிட முடியாது, ஓகேவா? எல்லா விஷயத்தையும் ஒன்றா பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் அது எல்லாத்தையும் உங்களால் பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன்தான்.
எல்லாத்தையும் பண்ணுறது மூலியமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஆனால் எதுவுமே கம்ப்ளீட்டாக நடக்காது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுவீங்களா இருந்தால் அது உங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் டைம் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் கூட கம்மியாக தான் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மைண்ட், அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கம்ப்ளீட்டாக ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அந்த ஒரு விஷயம் இன்னும் பெட்டராக இன்னும் பெஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கலாம், நீங்கள் கோவமாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதிரி பொறாமையில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட மனசு ஒரு நிலையில் இல்லாதது தான். மனசு அங்கே இங்கே அங்கேன்னு அலைப்பாய்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் நீங்கள் மற்ற உணர்ச்சிக்கெல்லாம் கரெக்டான ஒரு இன்டென்ஷனை கொடுத்துட்டு உங்களோட ஃபோக்கஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெடிடேஷன் பண்ணணுமா? ப்ரோ என்ன சொல்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறது தான் சொன்னீங்கன்னு பார்த்தா மெடிடேஷன் வேறையா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். மெடிடேஷன் ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஒரு 10 நிமிஷம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக உங்களோட பாடிக்கு செவிசாயிங்க. உங்களோட பாடிக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க ஆரம்பிங்க. உங்களோட மைண்டாக இருக்கலாம், உங்களோட மனசாக இருக்கலாம், உங்களோட அறிவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷம் கடந்து போகும்போது உங்களுக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். உங்கள் வாய்ஸ் மாதிரியே இருக்கும், உங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் கொஞ்சம் ஒன்று பாசிட்டிவாக பேசுவான், இல்லைனா நெகட்டிவாக பேசுவான். அது ஒரு பக்கம் செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுனால, இன்னொரு பக்கம் உன்னோட கேரை நீ எப்படி கொண்டு போக போகிற அப்படிங்கிறதுனால. ஸோ 2 பேரையும் நல்லா லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட ப்ரியாரிட்டி எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ப்ரியாரிட்டியை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ப்ரியாரிட்டியை கொண்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள். அந்த ஒரு மெடிடேஷன் மூலியமாக உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை திரும்ப பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் பிளெஸிங்ஸோடு உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. ஓகேவா? எடுத்துக்காட்டு பக்கம் போயிடலாமா? ஓகே மகளே, இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டு பகுதியில் பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். ஸோ 50 வருடங்கள் கலந்துமே கூட, 50 வயசை தாண்டியுமே கூட இன்னும் அப்படியே ஒரு ஃபிசிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்பவுமே இவரை பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவரோட ஃபிசிக் இவர் மெயின்டைன் பண்ணுற விதம். இவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இதுக்கு முன்னாடியே நான் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் என்னோடய உடம்பையும் செட் பண்ணதுக்கப்புறமா நான் மோஸ்ட்லி பண்ண ஒரு விஷயம் தான், என்னோடய ஆப்ஸை செம ஒர்க்டாக வச்சுருந்தேன். டெய்லியாச்சும் ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். நான் ஃபுல் மசில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலனாலும் என்னோடய ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். அதாவது உங்களோட வயிறு பகுதிக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான், டயட் மெயின்டைனிங் இல்லைனா ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதே வேஸ்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட கோர் அப்படின்னு சொல்கிறது உங்களோட வயிறு பகுதி. சரியா? உங்களோட வயிறு பகுதி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர்கிட்ட ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க, இப்படியே உங்களோட வயசை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன, உங்களோட அந்த ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைனிங்கான ஒரு மெயின் க்ளூ என்ன, அதுக்கான ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். 10 செகண்டில் ஒரு சீக்ரெட். ஓகே, அந்த ஒரு 10 செகண்ட் ஒர்க் அவுட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மூமெண்ட், அந்த ஒரு மூமெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களோட ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். காலையில் உங்கள் அம்மா வருவாங்க, நீங்கள் எந்திரிச்சு கூட இருக்க மாட்டீங்க. உங்களை தட்டி காலையில் சாப்பாடு ரெடியாக இருக்குது, இட்லி, சட்னி, தோசை, இது மட்டும் இல்லாமல் கறிலாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலையாடினாலே போதும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் டென்ஷன் ஆனாலும் எல்லோரும் யோசிச்சு பார்த்த ஒரு விஷயம் தான். நானுமே கூட ரீசெண்டாக ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய டயட் மெயின்டைனிங்கில் ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கிறது, எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாட்டாங்க. நம்ம எல்லார் கூடயுமே சொசைட்டியில் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது எல்லாருமே நல்ல சாப்பாடுன்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்க கூட சாப்பிடணும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு சோஷியாலிட்டி வளர்த்துக்கிறதுக்காக. ஆனால் உங்களோட ஃபிட்னஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னா நோ சொல்ல தயங்காதீங்க. அதுவும் சாப்பாடுக்கு நோ சொல்ல தயங்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஒரு விஷயமுமே நல்ல ஒரு சாப்பாடாக இருந்துடாது. அதனால் நீங்கள் உங்களோட சாப்பாடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னா நீங்கள் நோ சொல்ல பழகணும் அப்படிங்கிறது தான் இவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கே எப்போ சாப்பாடை பார்த்தாலும்
ஓகே, இது ஒரு சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவையா, என்னோடய பாடிக்கு இப்போ தேவையா, 1050 கேலரிஸ் தான் எனக்கு வேணும்னா அதுக்கு மேலே எனக்கு சாப்பாடு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு தேவையில்லைன்னா தயங்காமல் நோ சொல்ல ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களோட ஹெல்த் கரெக்டாக மெயின்டைன்டாக இருக்கும். அர்ஜுன் மாதிரி ஒரு பாடி வேணும் ப்ரோ, அர்ஜுன் பண்ணுறதை பண்ணுப்பா, சரியா? ஸோ அது மட்டும் கிடையாது, அவரோட கோர் அதை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? அப்போ சொன்ன ஒரு விஷயம் தான் அவர், நான் ஒரு 10 நாள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னாலே, ஒரு 10 நாள் ஆப் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னாலே திரும்ப 6 பேக் வந்துடுது. பல வருஷமாக 2-3 பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் வர மாட்டேங்குது. உங்களுக்கு 10 நாளில் வரதுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு தான் எனக்குமே இருந்துச்சு. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்குமே இருந்துச்சு. ஸோ மக்கள், அந்த ஒரு 10 நாளில் அவரோட 6 பேக் வர்றதுக்கு ரீசன் அவரோட கோர் இன்னுமே கூட ஸ்ட்ராங்காக இருக்குது. இவரோட ஒரு புல்லப் வீடியோ ஒன்று இருக்குது, அவரே தான் போட்டிருந்தாரு. ஸோ ஒரு காலத்தில் ட்ரெண்டான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி நில்லுங்க, ஆனால் இது ஃபோட்டோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இவர் புல்லப் பாரில் ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு மேலே இருந்து ஒரு போஸோட அப்படியே வீடியோ ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருப்பார் இந்த வயசுலையும். அதுக்கு ரீசன் அவரோட கோர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. வாட் இஸ் அ கோர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க எல்லாருக்கும். அதை நம்ம அடுத்த வாரம் பேசுவோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துருங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு நான் உள்ளே வர்றேன். ஓகே மகளே, நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? இன்றைக்கி நிகழ்ச்சியுமே கூட நிறைய மாற்றங்களுக்கான வழியோட உங்களுக்கு ரொம்பவுமே திருப்தியாக போய் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே கூட திரும்ப ஜிம்மை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், ஜிம்முக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய அன்பான ஒருத்தர் கூட கார்டியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கார்டியோவையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களோட ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ, வயசானாலும் சரி வயசாகலனாலும் சரி, உங்களோட ஃபிட்னஸ் உங்களோட டயட் கரெக்டாக மெயின்டைனிங்காக இருக்கும்னா உங்களோட லைஃபுமே கூட பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை ரொம்பவுமே சந்தோஷமாக முடிச்சுக்க போகிறேன். நீங்களும் சந்தோஷமாக உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்த நாளை சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செல்வம். போயிட்டு வாங்க, டாடா.